கர்த்தருடைய வார்த்தையை நாம் முதலாவது கேட்கும் பொழுது நாம் உள்ளத்தில் முதலாவது சந்தோஷம் உண்டாக வேண்டும். ஏன் தெரியுமா? ஏனென்றால் எப்பொழுது நான் ஒரு வசனத்தை நான் சொல்லுவேன், அவர் தமது வார்த்தையை அனுப்பி அழிவின் குழிகளுக்கு நாசமோசங்களுக்கு நம்மை தப்புவிக்கிறார். அப்போ அந்த வார்த்தையை நான் கவனிங்களேன், அவர் தமது வசனத்தை அனுப்பி, எல்லாம் சொல்லுவோம் வசனத்தை அனுப்பி. அப்போ வசனத்தை அனுப்புகிறாரே என்றால் எப்பொழுதும் நமக்கு நன்மையை உண்டாக்குவதற்கு தான் கர்த்தருடைய வார்த்தை அருளப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில காரியங்கள் நம்ம மத்தியில் எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்குது. பாருங்கள், எவ்வளோதான் தேவ வசனத்தை படித்தாலும் ஒரு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை நம்ம பார்க்குற விதமாக கேள்விப்படுறது மூலமாக நடக்கும் பொழுது நமக்கே கர்த்தர் மேலே ஒரு டவுட் வந்துடுது. உண்மையா? நான் சொல்கிறது பொய்யா இல்லை உண்மையா? உண்மைதாங்க. ஏன்னா திடீர்னு ஏதோ ஒன்று நடக்கும் பொழுது ஏன் இப்படி கர்த்தர் செஞ்சார், ஏன் இப்படி நடந்துச்சு, எனக்கு மட்டும் ஏன் நடக்க மாட்டேங்குது? இன்னைக்கு அந்த கேள்விகளுக்கெல்லாம் தேவனுடைய வசனத்திலிருந்து நான் பதிலை காண்பிக்கிறேன். பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க தேவன் வியாதியை கொடுத்தா அது என்னது, ஒரு மறைமுகமான ஆசீர்வாதம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அப்ப வியாதியை கொடுத்தா அது ஒரு ஆசீர்வாதம் என்றால் வேதம் அதை குறித்து போதிக்கிறதா? முதலாவதாக. ரெண்டாவதாக, தேவன்தான் பாருங்க வியாதியை அனுமதிக்கிறார் என்று இன்னொருத்தர் சொல்றாங்க. அப்ப தேவன் அனுமதிக்கிறாரா? அதையும் வேத வசனத்திலிருந்து என்று பார்ப்போம். இன்னொன்று, நல்லாதாங்க இருந்தாங்க, நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, நல்ல இது பாட்டு படிப்பாங்க, நல்லா இருப்பாங்க, ஆனால் திடீர்னு என்ன ஆயிடுச்சு, கர்த்தர்ட்ட போயிட்டாங்க. பாருங்க, நல்ல மனுஷர் தான், நல்லது செய்தார் தான், நல்ல காரியங்கள் நல்லா இருக்கட்டும், ஆனால் திடீர்னு இருக்கும்போது நமக்கு ஒரு டவுட் வந்துடுது, சார் நல்ல மனுஷனே ஏன் இப்படி ஆயிடுச்சு, ஏதோ ஒன்று நமக்கு புரியலை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடுறோம், அதை சரி ஆண்டவரே உமக்கு தெரிஞ்சால் சரிதான் அப்படின்னு விட்டுறோம். ஆனால் வேத வசனத்திலிருந்து அதற்கு உண்மையான பதில் என்ன? திருப்புவோம் 1 யோவான். வியாதி முதலாவதாக ஒரு சாபம். பாருங்க, வியாதி ஒரு சாபம், ஏற்றுக்கொள்ளக்கூடாது. பாருங்க, என்னைக்கு இதை ரிசீவ் பண்ணுறோமோ மக்கள், அவருக்கே வந்துருச்சு, அந்த பாஸ்டுக்கே வந்துருச்சு, இவருக்கே வந்துருச்சு, எனக்கு வந்தா என்ன வராட்டி என்ன. ஒரு சிலருக்கு நடக்கும், ஒரு சிலருக்கு நடக்காது. அப்படி எங்க பைபிளில் போட்டிருக்குது? ஒரு நாளும் வேத வசனத்தோடு ஒப்பிடப்பட வேண்டும் என்று நான் காண்பிக்கிறேன். வியாதி ஒரு சாபக்கேடு, வியாதி இருக்கக்கூடாது என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. 3 யோவான் 1 அதிகாரம் 2 வசனம், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். அப்ப நான் சொல்றேன், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல. அப்ப எங்க வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் திட்டமா இருக்குதுன்னா ஆத்துமா வாழ்கிறது போல. அப்ப நம்ம என்ன எண்ணம் தேவனை பற்றி நம்ம கொண்டிருக்கிறோம். அதனாலதான் நான் துவங்குவதற்கு முன்பாகவே ஒரு வார்த்தை சொன்னேன், அவருக்கே இப்படி நடந்துருச்சு, நமக்கு நடக்கிறது நீ ஏமாத்துறோம். ஒரு சிலருக்கு அந்த அந்த ஏன் நடந்துச்சுன்னு அதற்குரிய பதில் சரியாக தெரியாமல் இருக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, சில காரியங்களை கேட்க முடியாது. ஆண்டவர்கிட்ட நீ என்ன பண்ணக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணிக்கணும், அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு பாருங்க சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், வேதம் இங்கே திட்டமாய் போதிக்கிறது, பிரியமானவனே பிரியமானவனே, beloved people, beloved brothers, beloved sister, listen. The word says, உன்
ஆத்துமா வாழ்கிறது போல. அப்ப உங்க ஆத்துமா இன்னைக்கு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறது? வியாதியை குறித்து ஒரு சரியான ஒரு படம் உங்க மத்தியில உங்க ஆத்துமால முதல்ல பதிய வேண்டும். தேவன் தான் அதை கொடுக்குறாரா? அப்ப வியாதி வந்துட்டு போகுமா? அப்ப என்ன தேவனுடைய திட்டம்? எதுக்கு படைச்சாரு? எதுக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளும் பைபிள் அடங்கி இருக்குது? அப்ப தேவனுடைய ஒரிஜினல் திட்டம் என்ன? அப்போ ஒரிஜினல் திட்டத்தை பார்க்கணும்னா நம்ம எங்க போகணும்? முதலாவதாக ஆதியாகமத்திற்கு செல்ல வேண்டும். திருப்புங்க, ஆதியாகமம் 1வது அதிகாரம், ஆதியாகமம் 1:28 வசனம். வியாதி ஒரு சாபக்கேடு. பாருங்க, 3 விதமாக உங்களுக்கு நான் எடுத்து காண்பிக்க முடிகிறேன். ஒன்று, இயற்கையாகவே நாம் வியாதிப்பட வேண்டிய அவசியம் என்பது கிடையாது. ஏனென்றால் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கும் போதே ஒரு மனிதனை எப்படி ஆசீர்வதிக்கிறான்னு பாருங்க. இயற்கையெல்லாம் படைச்சாரு, எல்லாவற்றையும் படைத்து யாரை படைக்கிறாரு? மனிதனை படைக்கிறார். அங்க மனிதனை படைக்கும் போது ஆதாம படைக்க என்ன பண்றாரு? என் சாயல்ல உண்டாக்கப்பட்ட என்னத்தையோ வாழ்ந்து தொலை எப்பா, அதுக்கு என்ன பண்ணக்கூடாது? என் சாயல்ல படைக்கப்பட்டேன்னு ஓவரா ஆடக்கூடாது. அப்படி என்ன தேவன் சொன்னாரா? என்ன வார்த்தையை சொன்னார் பாருங்க. அவர் வளவல கொலன்னு பேசுற ஆண்டவர் கிடையாது. சரியான வார்த்தையை கொடுத்தார் ஆதாமுக்கு. என்ன வார்த்தையை கொடுத்தார்? ஆதியாகமம் 1:28. பின்பு தேவன் மனிதனை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இதுதான் ஒரிஜினல் பிளான். அவர் காட் பிளான், ஒரிஜினல் பிளான் என்ன? இதுதான் தேவன் மனிதனை குறித்த திட்டம். நீங்கள் பழுக வேண்டும், பெருக வேண்டும், ஆசீர்வாதமா இருக்க வேண்டும், இயற்கையை கீழ்ப்படுத்தி நீங்க மேலா இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். ஆனா அன்னைக்கு மனுஷன் எப்படி போயிட்டான்? இயற்கை எப்படி வேணாலும் அழிக்கும், இயற்கை எப்படி வேணாலும் கொள்ளும், இயற்கைக்கு முன்னாடி நீ என்ன பண்ண முடியாது? எதிர்த்து நிற்க முடியாது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு எலியா இயற்கையை கண்ட்ரோல் பண்றான். எலிசா எல்லாரையும் பாருங்களேன், தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டில் எப்படி இருந்தாங்கன்னு. ஆனால் தேவனுடைய திட்டமும் நோக்கமும் அங்கே இருந்துச்சு, அதனால் அவங்க கண்ட்ரோல் பண்ணாங்க. நான் இன்னைக்கு சொல்கிறேன், மனிதனை படைக்கும் போதே தேவன் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி, எல்லாத்திலும் சொல்லி, இன்னைக்கு தேவன் சொல்லிட்டாருங்க. ஒரு மனுஷனை ஆசீர்வதிச்சிட்டாரு. நீ என்ன பண்ணணுமோ இன்னைக்கு நீ பண்ணு. ஆண்டவர் எனக்கு மட்டும் ஏன் பண்ண மாட்டேங்கிறாரு, எனக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்கிறாருன்னு இன்னைக்கு நீ சொல்லக்கூடாது. எது வேணுமோ அதை தேவன் உங்க கையில் என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டாரு. அதான் பாருங்க, எப்போதுமே ஒரு பிள்ளை பிறந்து வளர்ந்த உடனே பாருங்க, அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிற ஸ்டேஜில் பழைய இதிலெல்லாம் பார்க்கலாம். அந்த கொத்து சாவி யார்கிட்ட இருக்கும்? அந்த கொத்து சாவி அந்த அம்மா கையில் முதலாம் இருக்கும் பாருங்க. அந்த ஒரு உரிமை, அது ஒரு என்ன சொல்கிறது, அந்த உரிமை இப்போ அடுத்த கல்யாணம் பண்ணி வந்ததுக்கப்புறம், மருமகம் வந்ததுக்கப்புறம் இப்போ அந்த கொத்து சாவி யார்கிட்ட போகும்? அவங்கக்கிட்ட போகும். ஏன்னா அந்த கொத்து சாவிக்குள்ளே, அந்த கொத்து சாவி இருக்கிற அந்த பீரோக்குள்ளே என்ன இருக்குது? எல்லா நகையும் பணமும் எல்லாம் இருக்குது. இனி வரைக்கும் நான் என்ன பண்ணேன்? கண்ட்ரோல் பண்ணி எல்லாத்தையும் சரியாக செஞ்சேன், ஞானமாக செஞ்சேன். இனிமேல் நீ என்ன பண்ணு? ஞானமாக எடுத்து காரியத்தை பண்ணு. பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, நான் ஞானமாக படிச்சுட்டேன், இன்னைக்கு என் வார்த்தையின் வல்லமையை என்ன பண்ணுறேன்? உங்ககிட்ட சாவியை போல உன்கிட்ட கொடுக்குறேன். நீ என்ன பண்ணலாம்? கண்ட்ரோல் பண்ணி வழி நடத்தலாம். நீ ஆரோக்கியமாக இருக்கலாம். சில பேர் சொல்கிறாங்க, இயற்கையை மிச்ச முடியாது பிரதர்,
வந்தா போய்த்தான் தீரணும் கிடையாது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். If you believe the word of God, you shall receive the word. நீங்க என்னத்தை விசுவாசிக்கிறீங்களோ அதை என்ன பண்ணுங்க, அப்படியே வேர்டு என்ன சொல்லுதோ, வார்த்தை என்ன சொல்லுதோ அதை அப்படியே நம்புங்க. அப்ப இயற்கையை தாண்டி நான் என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. டாக்டர் சொல்லியிருக்கலாம், டாக்டரோட ரிப்போர்ட்டை காட்டிலும் தேவனுடைய வார்த்தை பெரிது. எல்லாம் சொல்லுவோம் பெரிது, கர்த்தருடைய வார்த்தை பெருசு பாருங்க. இன்னைக்கு இது தெரியாதனால தான் மக்கள் என்ன வேணாலும் அக்செப்ட் பண்றாங்க. நிறைய பெரிய பெரிய ஆலயத்துக்கு சென்றாலும் வார்த்தையை நல்லா கேட்டாலும், நான் கேட்டிருக்கிறேன் பெரிய பெரிய ஆலயத்துக்கு சொல்றாங்க, ஆனா நான் கேட்கும்போது சொல்லுவாங்க, இயற்கையை மிஞ்ச முடியுமா, இயற்கையை வெல்ல முடியுமா, ஏதோ எனக்குள்ள நோய் வந்துருச்சு போய்த்தானே தீரணும். கர்த்தர் சொல்றாரு, நீ போகக்கூடாது, இருந்து பிரியமானவனே நீ வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி நான் விரும்புகிறேன். இன்னொன்று ரெண்டாவது சொல்லுவாங்க பாருங்க, வியாதியை கொண்டு வர்றது ரெண்டாவது என்ன தெரியுமா, இந்த இயற்கை இப்படி இருக்குதுங்க, இயற்கையை மேற்கொள்ள முடியும் என்பதை நான் காண்பித்தேன். ரெண்டாவதாக இந்த வியாதியை யார் கொண்டு வரானா, வேதம் போதிக்கிறது. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம், அப்போஸ்தலர் 10:38 வசனத்தை பாருங்க. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் என்ன விட்டுருக்குது, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். அப்ப இயேசுவினுடைய வேலை வியாதியை கொடுக்கிறதல்ல, பிசாசு வியாதியை கொடுக்கிறதுல அவர் நீக்குவதில் வல்லவர். ஆமென். அப்ப நான் சொல்றேன், வியாதி எங்க இருந்து வருது, பிசாசு கொண்டு வருது. அப்ப சாத்தான் கொண்டு வருவதுதான் வியாதி என்று இங்கே வேதம் போதிக்கிறது. அப்ப இயேசுவை வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் தேவன் அவரை அபிஷேகம் பண்ணார்னா, அப்ப வியாதி யாருக்கிட்ட இருந்து வருது, பிசாசு கிட்ட இருந்து வருது. அப்ப அதை ஏற்க நாம் மறுக்க வேண்டும். இயேசு தேவன்கிட்ட இருந்து வந்தார்னா அப்ப அவரே அதை எதிர்ப்பாரா? வேதவசனத்தில் போட்டிருக்குது, சாத்தானுடைய ஆட்சியை சாத்தானை என்ன பண்ண முடியுமா, கிளைக்க முடியுமா? இயேசு கேட்டார் பாருங்க ஒரு வசனத்தில், இப்பா சாத்தானுடைய ராஜ்யம் நடந்துக்கிட்டு இருந்துன்னா அந்த ராஜ்யத்தில் எப்படி திரும்ப அதுவே நடக்கும்? ஒரு அழிவின் காரியங்கள் நடக்குது, திரும்ப நல்ல காரியங்கள் நடத்தப்படுதுன்னா எப்படிப்பா ரெண்டுமே ஒரே ராஜ்யத்தில் நடக்குமா? நடக்காது. தேவனுடைய ராஜ்யத்தில் நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் தொடரும். ஆமென். பிசாசினுடைய ராஜ்யத்தில் அழிவும் நாச மோசமும் ஒவ்வொரு நாளும் தொடரும். அப்போ நம்ம பாருங்க, ரெண்டாவதாக சாத்தான் கொண்டு வர்றது தான் இந்த வியாதி. முதலாவதாக இயற்கை கொண்டு வர்றது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இயற்கையுமே தாண்டி நாம் ஜெயிக்க முடியும் என்று வேதம் போதிக்கிறது. ரெண்டாவதா சாத்தான் கொண்டு வர்றது வியாதி. மூன்றாவதா சில பேர் சொல்கிறாங்க, எப்படி வியாதி வருதுன்னு தெரியுமா, மனிதர்கள் தவறா சூஸ் பண்ணுவதனால அந்த வியாதி வருது பாருங்க. எப்படி தவறா சூஸ் பண்ணுறாங்க, ஏதாவது சொல்ல முடியுமா? அது எப்படி பாஸ்டர், நாங்கள் போய் தவறா சூஸ் பண்ணுவோமா? நான் சொல்கிறேனே, சிகரெட் அடிக்கிறவங்களை கர்த்தரா அன்பு குழந்தையே நல்ல வாயில் வச்சு ஒரு கிங்கோ நல்ல ஒரு இருக்கிறதுலே பெருசாக வாங்கி அடி இழுத்து விடுப்பா அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. இருக்கிறதுலே நல்ல என்ன பண்ணு, நல்ல ஃபாரின் சரக்கை எடுத்து ஊற்றி குடிப்பா கர்த்தர் சொல்கிறாரா? இது யார் சூஸ் பண்ணுறது? மனிதன் சூஸ் பண்ணுறான். இதை அவன் சூஸ் பண்ணி என்ன பண்ணுறான், அவன் எடுக்கும்போது, சிகரெட் எடுக்கும்போது லங்ஸ் என்ன பண்ணுது, கெட்டு போக ஆரம்பிக்கிறது. இப்போ வியாதியை மனிதன் தேர்ந்தெடுக்கிறான். இன்னொன்று குடிக்கிறப்ப என்ன ஆகுது, கல்லீரல் என்ன பண்ணுது, ஈரல் கெட்டு போகிறது. இதுக்கு தேவன் காரணமா? இப்போ நீங்கள் சொல்லுங்கள். அதனால தான் யாரோ ஒருத்தருக்கு என்ன நடந்துச்சுன்னா என்ன பண்ணக்கூடாது, அக்செப்ட் பண்ண கூடாது. வசனத்தை தெளிவாக நிற்க வேண்டும். தேவன் நல்லவர்,
வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறவரை அன்றி வியாதியை கொடுக்க ஒரு நாளும் அவர் மாட்டார். இப்போ நான் சொல்றேன், கடவுள் தான் வியாதி கொடுத்து ஒரு ஆசீர்வாதமா வைக்கிறாருன்னு இன்னொருத்தர் சொல்றாங்க. கடவுள் தாங்க, அது ஒரு வியாதி ஒரு ஆசீர்வாதம் பிரதர். நான் சொல்றேன், அதுக்கு யார் எடுப்பாங்கன்னு தெரியுமா? யோபு எடுத்துக்கிடுவாங்க. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தர் கொடுப்பாருங்க, கர்த்தர் எடுப்பாருங்க. நான் சொல்றேன், அந்த யோபு அறியாமையினால் செஞ்ச வார்த்தையை பிடிச்சிட்டீங்க, சொன்ன வார்த்தையை. ஆனா அறிவு தெரிஞ்சு புத்தி தெளிந்து கர்த்தர் யோபு 42ல் தேவனை பார்க்கலாம். யோபு பண்றங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரை பார்க்காதனால, ஆண்டவர் மட்டும் இன்னைக்கு நேரில் இருந்திருந்தாரு, ஆண்டவரே உம்மிடத்துல இருந்து பெற்ற நாம் அடி ராஸ்கல் என்கிட்ட இருந்த நானா கொடுத்தேன், கர்த்தர் 2 அடி அப்பயே போடுவார். இன்னைக்கு கண்ணுக்கு தெரியாதனால தேவனை நம்ம என்ன பண்றோம்? அவர் தான் கொடுத்தாரு, கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் மட்டும் நேரில் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், யோபு போலதான் நடக்கும். யோபு என்ன சொல்றான்? யோபு 42வது அதிகாரத்தில், ஆண்டவரே இது நாள் வரைக்கும் என்ன பண்ணேன்? தப்பா கேட்டேன் ஆண்டவரே, இப்பொழுது என் கண்ணுமை காண்கிறது. அப்ப நான் சொல்றேன், தவறான காரியங்களை நாம் கேட்க என்ன நடக்கும்னா தப்பான ரிசல்ட் தான் நம்ம வாழ்க்கையிலும் நடக்க ஆரம்பிக்கும். அதனாலதான் நீங்க எதை விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தர் கொடுக்கிறவர் மட்டுமல்ல எடுக்கிறவர் என்று யோபு சொல்லலாம். ஆனா நான் சொல்றேன், கர்த்தர் கொடுக்கிறவர், கொடுத்து கொண்டே இருக்கிறவர், நன்மையை மாத்திரம் கொடுத்து கொண்டே இருக்கிறவர், கிருபையை மாத்திரம் கொடுத்து கொண்டே இருக்கிறவர், நம்முடைய வாழ்க்கையில சுகத்தை மாத்திரம் கொடுக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒத்துக்கிறீங்களா? கர்த்தர் நன்மையை மாத்திரம் தருகிறவர். அப்ப வார்த்தையை நல்லா என்ன பண்ணணும்? விசுவாசிக்க வேண்டும். சில பேர் சொல்றாங்க பாருங்க, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னன்னா தெரியுமா, ஒரு பிரதர் இறந்து கிடக்கிறாரு. என்ன நடந்துச்சுன்னா, இறந்த உடனே அவங்க சொல்றாங்க, இந்த ரோஜாவை கர்த்தர் அவருடைய அழகான தோட்டத்தில் என்ன பண்றாரு? இங்கே பிடுங்கி அவர் தோட்டத்தில் நட்டு வச்சுட்டாரு. பாருங்க, இதுக்கு பேர் கன்வியன்ட் தியாலஜின்னு சொல்லுவாங்க. கன்வியன்ட் தியாலஜினா அவங்களுக்கு ஏற்றாற் போல மாற்றிக்கொள்வது தான் இந்த கன்வியன்ட் தியாலஜி. அவங்க ஏதாவது சொல்லணும், ஏதாவது மக்களை சந்தோஷப்படுத்தணும். அப்படி கிடையாது. தேவனுடைய வார்த்தை ஒரு பொழுதும் மாறாது. இங்கே ரோஜா இல்லைன்னா அங்கே போய் வச்சாரு. அப்போ நான் சொல்கிறேன், பக்கத்தில் உண்மையான ஒரு ரோஜான்னு ஒரு பேர் வச்சுருந்த ஒரு சிஸ்டர் இருந்தாங்கன்னா, அந்த ரோஜா நல்லா இருந்தாங்கன்னா டக்குன்னு தூக்கிட்டு வர ஆண்டவரே இந்த ரோஜாக்கு பதிலாக இந்த ரோஜாவை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்ம முடியாதுங்க. நான் சொல்கிறேன், இந்த ரோஜா நல்லா இருக்கிற காரணத்தினால கர்த்தர் என்ன பண்ணுறாரு? சில பேர் சொல்கிறாங்க, மியூசிக் வாசிக்கிறதுக்கு அங்கே என்ன பண்ணுறாரு? அங்கே எடுத்துகிட்டு போய் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. என்ன மாதிரி பாருங்க, இதெல்லாம் உண்மையா பாருங்க. கொஞ்சம் ஒரு நாளைக்கு முன்னாடி நான் போயிருந்தேன். அப்போ ஒரு பாஸ்டர்ஸ் வரும்போது அவங்க இப்படி சொன்னாங்க. ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நபர் வியாதியினால் மரித்து போயிருட்டாரு. ரொம்ப நல்ல மனிதர் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் அந்த பாஸ்டர் சொன்னார், இங்கே இருக்கிறத காட்டிலும் அங்கே இருக்கிறாரு. நல்லா பேசிக்கிட்டு இருந்தார் பாருங்க. திடீர்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு, கர்த்தருக்கு இவர் இன்னைக்கே வேணுன்ற காரணத்தினால என்ன பண்ணிட்டாரு? கர்த்தர் எடுத்துட்டாரு. இங்கே இருக்கிறத காட்டிலும் அங்கே போய் சந்தோஷமாக வாழ போகிறாரு. வியாதியில் ரொம்ப கஷ்டப்பட்டு போய் சாகிறதுக்கு கர்த்தர் என்ன பண்ணார்? இப்போயே அவர் உயிரை எடுத்துக்கிட்டாரு. நான் சொல்கிறேன், அவர் தமது வார்த்தையை அனுப்பி அழிவின் குழிகளுக்கு நாச மோசங்களுக்கு நம்மை தப்புவிக்கிற தேவன், இந்த உலகத்திலேயே தப்புவிக்கிற தேவன். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உபாகமம் 7:15 சொல்லுகிறது. அப்ப கர்த்தர் விளக்குறாருன்னா, அப்ப கர்த்தரால விளக்க முடியாம எடுத்துக்கிட்டாரா? கொஞ்சம் கவனிங்க. கண்ட காரியங்களை காதுல கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது வாழ்க்கைக்குள்ள போய் கேள்விக்குறியா மாறி கேள்விக்குறி பதில் கிடைக்காம போயிடும். அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியுமா? நல்லா கவனிங்க.
நிறைய சபை மக்கள் இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அதை வந்து. ஆமாம், இன்னைக்கு எதுவும் இல்லாமல் போயிட்டார் போல. நான் சொல்கிறேன், யோபுவின் வார்த்தையை போல அலப்பி திரியிறாங்க. கர்த்தர் மட்டும் நேரில் வந்து நின்றார்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் அதுதான் சொல்லுவார், எப்பா என் வார்த்தைகள் குணமளிக்கிற வார்த்தைகள், அநேக வார்த்தைகள் நான் வச்சிருக்கிறேனே, ஏன் இப்படி நடக்குது? ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டிங்கன்னா கர்த்தர் என்ன சொல்லுவார் தெரியுமா? அதுக்கு காரணம், பிரியமானவனே, ஒரு நாத்துமா என்ன போய் எங்கே கொடுத்து வச்ச? அந்த பாஸ்டர் வார்த்தை முக்கியம் நினைக்கிறியா, இல்லை தேவனுடைய வார்த்தை பெருசுன்னு நினைக்கிறீங்களா? நான் கேட்குறேன், கர்த்தருடைய வார்த்தை பெருசா, மனுஷன் வார்த்தை பெருசா? கர்த்தருடைய வார்த்தை பெருசு. அதனால தான் பாருங்க, நம்ம இன்னைக்கு இது தெரியாதனால தான் நிறைய பெரிய பெரிய சபைகளில் கூட இப்படி நடக்குது. பெரிய சபை ஆசீர்வாதத்தை நல்லா பேசுவாங்க, நான் எனக்கு தெரியும், நல்லா டீச் பண்ணுவாங்க. ஆனால் பாருங்க, மக்களை போய் கேட்டிங்கன்னா ஏதோ கர்த்தர் விட்ட வழியில் நடக்கிறேன் பிரதர். நான் சொல்கிறேன், இன்னைக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, இந்த விசுவாச வார்த்தை ஆலயத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு இன்னைக்கு ஒரு த ஐ ஓப்பனர் மெசேஜ், கண்கள் திறக்கப்படுவதாக. அப்போ உபாகமம் 28 தேவன் என்ன பண்ணியிருக்காரு? ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வச்சிருக்கிறார். அப்போ உபாகமம் 28 எப்படி சொல்லுது? எடுத்துக்கொள்ளுங்க. உபாகமம் 28வது அதிகாரம் 1 பாருங்க 15 வரைக்கும் ஆசீர்வாதத்தை தேவன் பேசுறத பார்க்கலாம். உபாகமம் 28. அப்போ 15 அதுக்கு 16 அதுக்கு அடுத்து என்னது? சாபத்தை குறித்து பேசுறாரு. அப்போ வார்த்தைகளை கை கொண்டால் ஆரம்பத்தில் எப்படி வருது? 1ஆம் வசனம் பாருங்க, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அப்போ வார்த்தைகளை கை கொண்டால் நன்மைகள் வரும். அப்போ நம்மால 100% இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகள் நிறைவேற்ற முடியுமா? இது நியாயப்பிரமாண வார்த்தையில் கீழ்ப்படியும் போது இந்த நன்மைகள்லாம் உனக்கு வரும் தேவன் சொன்னார். இப்போ நீங்கள் நானும் நியாயப்பிரமாணத்தை முழுசாக நிறைவேற்ற முடியுமா? 10 கட்டளை நிறைவேற்ற முடியுமா? நிறைவேற்றவே முடியாது. பாஸ்டர், அப்போ என்ன பண்ணுறது? அப்போ என்ன தான் பண்ணுறது? அதுக்குத்தான் வேத வசனம் போதிக்கிறது. திருப்புங்க, இதை பார்க்கும்போது கேட்கும்போதே நமக்குள்ள ஆண்டவருக்கு ஒரு நன்றி உள்ள இருதயம் வேண்டும். பாருங்க, மத்தேயு 5வது அதிகாரம், மத்தேயு 5வது அதிகாரம், மத்தேயு 5:17 வசனத்தை பாருங்க. நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதற்கு அல்ல, எல்லாம் சொல்லுவோம், நிறைவேற்றுவதற்கே வந்தேன். பிரைஸ் காட். அப்ப நம்மால நிறைவேற்ற முடியாததை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணாரு? எல்லாம் கை கொண்டு நிறைவேற்றினார். இயேசு நிறைவேற்றினார். அப்ப இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலினாலே அவர் ஒருவனாரே எல்லாம் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? நியாயப்பிரமாணம் எல்லாம் அவரை சார்ந்து என்ன ஆயிடுச்சு? இப்ப நிறைவேறி விட்டது. இப்ப யாரெல்லாம் இயேசு ஆண்டவர் என்று அவரை சார்ந்து வாழ்க போகிறார்களோ, நல்லவனிங்க, நியாயப்பிரமாணத்தை எல்லாம் இயேசு சுமந்து முடிச்சுட்டாரு. இப்ப இந்த இயேசு சுமந்து தீர்த்ததை விசுவாசி இயேசுவின் இயேசுவை ஃபாலோ பண்ற இப்ப யாரெல்லாம் இருக்க போறாங்களோ அவங்களுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவர்கள் மேல் வந்து அவர்களுக்கு பலிக்கிறது. பாருங்க, இயேசு மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் எங்க இருப்போம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஆசீர்வாத வசனங்கள் எல்லாம் நிறைய படிக்கிறோம். ஆண்டவரே இது எனக்கு வேணும், ஆண்டவரே எனக்கு வேணும், ஆண்டவரே ஜெபம் பண்ணுறோம். வேண்டும்னு சொல்லாதீங்க. இயேசுவின் நிமித்தம் இது எனக்கு என்ன பண்ணும்? இன்னைக்கு நடந்தே தீரும். ஒரு சாதாரண ஒரு காரியங்களை பார்க்கும்போது, ஒரு டெத்தையும் நீங்கள் பார்க்கும்போது கர்த்தர்ட்ட சொல்லணும், ஆண்டவரே நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி என்னை என்ன பண்ணுவீர்? மகிமையிலே என்ன பண்ணுவீர்? சேர்த்து கொள்வீர். ஆக டக்குன்னு இந்த நடுவில் போகிறது இதெல்லாம் எனக்கு கிடையாது சொல்லணும். பாருங்க, பிசாசு என்ன பண்ணுறான்னா அந்த படத்தை உங்களுக்கு காட்டி 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 என்ன பண்ணுறான்? அவ்வளோதான்,
உனக்குமே அவ்வளோதான், உனக்குமே அப்படிதான் நடக்க போகுது. இல்லை இல்லை, சொல்லணும், நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னை தொடர்ந்தே தீரும், கர்த்தர் என்னை நிறைவேற்றிருக்கிறார். ஆசீர்வாதம் பாருங்க, ஆசீர்வாதத்தை நிறைய ஆசீர்வாதம் இருக்குது. திருப்புங்க உபாகமம் 28:3 வசனம் பாருங்க. கர்த்தர் சொன்ன ஆசீர்வாதத்தை எல்லாம் வாசிக்கிறேன். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். 4, உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தையுமாகிய மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்படியே 5, 6, 8, 9, 10, 11 வரைக்கும் வாசிங்களேன். கர்த்தர் ஆசீர்வாதத்தை சொல்றார். அத்தனை ஆசீர்வாதங்களும் இன்னைக்கு நீங்க செய்யறனால உங்க கையில் வந்து கிடைக்க போறது இல்லை, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்கு இது சொந்தமானது. ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவுக்குள்ள இன்னைக்கு யார் யார் இருக்கிறீங்க? கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரா? அப்ப இந்த ஆசீர்வாதம் எல்லாம் யாருக்கு சொந்தம்? உங்களுக்கு சொந்தங்க. இன்னைக்கு மக்கள் அலைந்து தவித்து திருகிற ஆசீர்வாதத்தை இயேசு நிறைவேற்றி விட்டார். நியாயப்பிரமாணத்தின் சாபங்களை நம்ம மாற்றி இயேசு அதை கடைபிடித்து இயேசு அதற்கு கீழ்ப்படிந்து எல்லாவற்றையும் மாற்றி இன்னைக்கு அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இயேசுவின் நிமித்தமாக இன்னைக்கு நமக்கு வருகிறது. ஆமென். அப்ப நீங்க உங்க பிள்ளைகளை பார்த்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க சந்தோஷமாக இருக்கலாம். நீங்க உங்க தொழிலை பார்த்து கவலைப்பட வேண்டிய. ஏன்னா வேதம் சொல்லுது, நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கும். என்ன மாதிரி ஆசீர்வாதம்! இன்னைக்கு நிறைய பேர் இதற்காகத்தான் அலைந்து திரிகிறார்கள். அப்ப நான் சொல்றேன், சாபங்களை லிஸ்ட் அவுட் பண்ணி வைத்திருக்கிறார் ஆண்டவர். இன்னைக்கு அந்த 16 இருந்து பாருங்க, இது ஆசீர்வாதம் கிடையாது. அப்போ வியாதி ஒரு சாபமா இல்லையா? இந்த 1 15 வரைக்கும் கர்த்தர் எங்கேயாவது வியாதி ஏதாவது ஆசீர்வாதம் சொல்லியிருக்காரா? சொல்லல. அப்ப எப்படி நம்ம அதை ஆசீர்வாதம் சொல்றோம்? இன்னைக்கு உங்க யோசனையை தூண்டிவிட விரும்புகிறேன். அப்ப இனிமேல் யாரு கேட்டாலும் உபாகமம் 28:1 15 வரைக்கும் தேவன் வியாதியை ஒரு ஆசீர்வாதமா வைத்திருக்கிறாரா? இல்ல. அப்ப வியாதி ஒரு சாபம். கர்த்தர் அப்படி நான் சொல்லி இருப்பார், அந்த ஆசீர்வாதத்தில் சேர்த்திருப்பார். ஆனா 16 வாசிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமா தான் இருக்கும். வேணா வாசிங்களேன், உபாகமம் 28. பயப்படாமல் வாசிங்க. சில பேர் இதுக்கு போகிறதுக்குன்னே தயங்குவாங்க, இதை போய் என்ன பாஸ்டர் அப்படின்னு. இல்லை, அதையும் நம்ம பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உபாகமம் 28:21 பாருங்க, என்னென்னலாம் மாதிரி இருக்குது. நீ சுதந்திரிக்கும் தேசத்தில் கர்த்தர் உன்னை நிர்மூலமாக்கும் மட்டும் கொள்ளை நோய் உன்னை பிடித்து கொள்ள பண்ணுவார். அப்போங்கெல்லாம் கவனிங்க, கொள்ளை நோய் என்றது இதை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்துச்சு, கொரோனா அதெல்லாம், அதில் கொள்ளை நோய் தான். அப்போ கர்த்தருக்கும் இந்த கொள்ளை நோய்க்கும் சம்பந்தம் கிடையாது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அப்ப இதை கீழ்ப்படிந்தவனுக்கு, கர்த்தரை நம்பி இயேசு விசுவாசிக்கிறவனுக்கு ஆசீர்வாதம் மட்டும்தான், சாபம் என்பது கிடையாது. அப்ப கொள்ளை நோயை கடவுள் அனுப்பல. கடவுள் அனுப்பி ஒரு மனுஷனை தண்டிக்கிற கடவுள் கிடையாது. அவன் வாழ்க்கையை அவன் தேர்ந்தெடுக்கிறான். இயேசுவை விசுவாசிக்கிற மனுஷனுக்கு ஆசீர்வாதம். அப்ப கொள்ளை நோய் எங்க இருந்து வருது? பிசாசின் மூலியமாய் வருகிறது. 27 வசனம் பாருங்க. நீ குணமாகாதபடி கர்த்தர் உன்னை எகிப்தின் எரிபந்தமான பருக்களினாலும் மூலவியாதியினாலும் சொறியினாலும் சிறங்கினாலும் பாதிப்பார். அப்போ கொஞ்சம் கவனிங்க. அப்ப கர்த்தருடைய வார்த்தை இருக்கிற ஜனங்களுக்கு இந்த வியாதின்றது கிடையாது. அது எகிப்தியருக்கு வர வேண்டியது. எகிப்து வேற, இஸ்ரவேல் என்பது வேற. எகிப்து என்பது தேவனை மட்டுப்படுத்தி தேவன் இல்லை என்று சொல்லுகிற ஒரு கூட்டம். ஆனா இஸ்ரவேலோ தேவனை நம்பி பிழைக்கிற ஒரு கூட்டம் இஸ்ரவேல். ஆமென். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் மிகவும் நேசிக்கிறார். இங்க எகிப்துக்கு எங்க பாருங்க, இன்னைக்கு இந்த என்ன மாதிரி இருக்கு பாருங்க, கொஞ்சம் கவனிங்க. மூலவியாதி இன்னைக்கு மூலன்னு சொல்றாங்கல்ல வருதுன்னு, அது எங்க இருந்து வருது? அது ஒரு சாபம், அது ஒரு வியாதி தான். கர்த்தர் சொல்ற பாருங்க, மூலவியாதி, சொறியினாலும், இந்த சோரியாசிஸ்ன்னு சொல்றாங்க, இந்த அரிப்புத்தன்மைன்னு சொல்றாங்கல்ல, எங்க இருந்து வருது? சாபம். கவனிங்க, அதெல்லாம் வந்து சிறங்கினாலும், இந்த சொறி சிறங்குன்னு சொல்றாங்கல்ல, படறதுலாம் சாபம். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த சாபம்ன்றது
கிடையாது. வரும்போது எதிர்த்து நின்று அடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்போ 28 பாருங்க. கர்த்தர் உன்னை புத்தி மயக்கத்தினாலும், அது என்ன புத்தி மயக்கத்தினாலும்? புத்தி மயக்கம்னா எதை சொன்னாலும் நான் சொன்னல ஏற்றுக்கிற ஒரு தன்மை. ஆமாங்க, கர்த்தர் அப்படி தாங்க பண்ணுவார், எனக்கு கொடுத்துருக்காரு, என்னன்னு தெரியலை, கடைசி வரைக்கும் சுமந்துக்கிட்டு போக வேண்டியதான், போகட்டும் போகட்டும் போடான்ற பாட்டை பாடிக்கிட்டே போக வேண்டியதுதான். ஆனால் போனால் போகட்டும் பாட்டு பாடுறவங்கள கர்த்தர் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் சுமந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் போனால் போகட்டும் போக முடியாது. கர்த்தர் எனக்காக இருக்கிறார், நான் வியாதியை ஏற்க மறுக்கிறேன் சொல்ல வேண்டும். பாருங்க சங்கீதம் 34வது அதிகாரம், சங்கீதம் 34 வேணா ஒன்று எடுத்து காமிக்கிறேன். பாருங்க, வசனம் இருக்குது, வசனம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பாருங்க சங்கீதம் 34 20வது வசனம் பாருங்க. அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. கர்த்தர் காலை ஒடிச்சு விடுறாரு பிரதர். நீங்க கொஞ்சம் கவனிங்க, சங்கீதக்காரன் தாவீது சொல்றத. கர்த்தர் அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. கொஞ்சம் கவனிங்க, கர்த்தர் எலும்பையெல்லாம் காப்பாற்றுகிறார். எலும்பையெல்லாம் என்ன பண்றாரு? உடைக்கிறது கிடையாது, காப்பாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். அப்போ கொஞ்சம் கவனிங்க, இந்த 29 59 வசனம் 60 உபாகமத்தில் 61 வசனத்தை நான் வாசிக்கிறேன். 61 பாருங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிராத எல்லா பிணியையும் வாதையையும் நீ அழியும் அளவும் கர்த்தர் உன்மேல் வர பண்ணுவார். நல்லா கவனிங்க, நீங்கள் சொல்லக்கூடாதுன்னா கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறாரு. இந்த வியாதி மட்டும் இல்லை, எழுதியிருக்கிற வியாதி இல்லை, எழுதியிராத வியாதிகள் கூட தோன்றும். ஆனால் இயேசுவை நம்பி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இயேசுவை உறுதியாய் நம்பி இருக்கிற ஜனங்களுக்கு கிருபையும் ஆசீர்வாதமும் தொடரும். ஆமென். அப்போ பாருங்க, டிப்ரெஷன் இதில் இருக்குது, பிபி இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, எல்லாமே இங்கே இருக்குது. அப்போ நான் சொல்கிறேன், ஏற்றுக்கொள்ள மறுக்க வேண்டும். எதிர்ப்பு தெரிவிங்க அந்த எல்லா வியாதிகளுக்கும். கர்த்தர் என் மேல் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார், சாபம் எனக்கு இல்லை. அப்போ நான் சொல்கிறேன், வியாதி ஒரு சாபம். அப்போ சாபம் என்றால் அப்போ வியாதிக்கு தேவன் காரணமாக? மறுபடியும் கேட்குறேன், இப்போ ஏதோ ஒரு மறைமுகமான ஆசீர்வாதத்தை தேவன் வச்சிருக்காரா? ஆசீர்வாதம் என்பது உபாகமம் 28 எடுங்க, 28 ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வியாதின்னு ஒன்று சொல்லியிருக்காரா? சொல்லவே இல்லை. அப்ப இதில் எழுதியிராத வியாதியையும் உன்னிலிருந்து விலக்கி போடுவார் நம்முடைய கர்த்தர். ஆமென். அப்ப எழுதியிராத எந்த வியாதியும் நமக்கும் கர்த்தரை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வராது. எல்லாம் சொல்லுவோம், எழுதியிராத வியாதிகளும் நோய்களும் என்மேல் வராது. ஏனென்றால் நான் ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவை நம்பி இருக்கிறேன். ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு உரியது. ஆமென். பாருங்க, வியாதி ஒரு சாபம். இந்த ஒற்றை தலைவலி இதெல்லாம் என்னது? எல்லாமே சாபம்தான். எதிர்த்து நின்று ஜெயிக்கப்படுங்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். உபாகமம் 28:68 பாருங்க. உபாகமம் 28:68 இனி காணாதிருப்பாய் என்று நான் உனக்கு சொன்ன வழியாய் கர்த்தர் உன்னை கப்பல்களிலே எகிப்துக்கு திரும்ப கொண்டு போக பண்ணுவார். அங்கே உங்கள் சத்துருக்களுக்கு வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாகவும் விற்கப்படுவீர்கள். உங்களை கொல்வாரும் இல்லாதிருப்பார்கள் என்றார். அப்போ கொஞ்சம் கவனிங்களேன், ஃபைனலாக உன்னை மீட்கிறதுக்கு யாரும் இல்லாமல் ஒரு அடிமைத்தனத்தில் போகிறீங்க. கர்த்தர் இந்த யாரை சொல்கிறாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அடிமைத்தனத்தில் போகிறாங்க. அங்கே என்ன இருக்காது? அடி கொள்ள எல்லாம் நேரிடும். அவன் இவனை ஆண்டு கொண்டே இருப்பான். இவனை மீட்கிறதுக்கு ஒருவரும் இல்லாதிருப்பார்கள்.
ஆனால் இந்த வசனம் எதை குறிக்குது தெரியுமா? இது இயேசுவை மையப்படுத்தி கொடுக்குற ஒரு வசனம். இயேசுவும் கல்வாரி சிலுவையில் யாரும் மீட்க முடியாமல் அவரை என்ன பண்ணாங்க? யூதாஸ் காரியத்து சில காசுக்காக இயேசுவை விற்றான். ஆனால் திரும்ப போய் இயேசுவை எப்படியா விடுதலையாக்கணும்னு தேடுறான், மீட்கிறதுக்கு தேடுறான், மீட்க முடியவில்லை. இயேசுவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தார். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக போனாங்க. திரும்ப என்ன பண்ணார்? மோசே மூலியமா தேவன் வழி நடத்தினார். இன்னைக்கு விற்கிறதுக்கு வாங்கறதுக்கு அவங்களை யாருமே முடியல. தேவனே அவருடைய அழுக்குறலை கேட்டு மீட்டார். இன்னைக்கு நம்மளுடைய அழுக்குறலை கேட்டு தேவன் மீட்டிருக்கிறாரா? ஆமாம், இயேசு நமக்காக அங்கே ஒப்பு கொடுக்கப்பட்டார். அவரை மீட்க முடியல ஆண்டவர். இயேசுவை கொடுத்து மொத்த மனுக்குலத்தையும் நமக்காக மீட்டெடுத்தார். ஆமென். அப்போ இன்னைக்கு நீங்கள் மீட்கப்பட்டவர்கள், வியாதியிலிருந்து மீட்கப்பட்டவர்கள், சாபத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள். அப்போ நான் சொல்கிறேன், மீட்டு கொண்டார். எல்லாம் சொல்லுவோம், மீட்டு கொண்டார். பாருங்க, மீட்டு கொண்டாருன்னா என்ன அர்த்தம் பாருங்க. சேட்டு கடைக்கு போய் ஏதாவது ஒரு செயின் வச்சுருந்தீங்கன்னா, நமஸ்தே சேத்தே, நம்ம செயினை நமக்கு திரும்ப கொடுப்பாய் அப்படின்னா திரும்ப கொடுத்துருவார செயின்? நைய நைய பேட்டா, நீ துட்டு எடுத்து வை, துட்டு எடுத்து வச்சா துட்டு தந்தா காசு தருவோம் அப்படின்னு, நீ காசு தந்தா உன்னுடைய ஜுவல்லரியை தரும் சேட்டு பாயா அப்படின்னு. ஆனால் இப்போ நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க நம்மளுடைய சேட்டுக்காரங்களாம். அப்போ கொஞ்சம் கவனிங்களே, நீங்கள் போய் காசு கொடுத்துட்டா அந்த அந்த நகைக்கு என்ன வேல்யூவோ சேட்டு திரும்ப கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுத்துருவாரு. நான் சொல்கிறேன், வியாதியிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று நம்மளை ஒருவர் மீட்க திட்டம் போட்டு இயேசு கிறிஸ்துவை விலைக்கிரயமாக கொடுத்து இன்னைக்கு நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார். ஆமென். இயேசு நம்மளுடைய விலைக்கிரயமாய் போனார். ஆமென். அப்போ நான் சொல்கிறேன், தெய்வீக சுகம் ஒரு மீட்பு பொருளால் மட்டுமே நமக்கு கொண்டு வர முடியும். இன்னைக்கு மாத்திரையை போடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் ஒரு டாக்டர் செய்ய முடியாத வேலையை கூட ஒரு தெய்வீக சுகம், த டிவைன் ஸ்பிரிச்சுவல், இயேசுவின் வார்த்தை அது கொண்டு வந்து உங்களுக்கு தரும். ஆமென். மீட்டு கொடுக்க வல்லது. அப்ப தெய்வீக சுகம் ஒன்று இருக்கிறது. அதனாலதான் பாருங்க, டாக்டர் எவ்வளவோ போராடுறாங்க, போராடி முடியலன்னா ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. என்ன வார்த்தை சொல்லுவாங்க? உங்க கடவுளை வேண்டிக்கோங்கம்மா, நாங்க முடிஞ்ச வரைக்கும் பண்ணிட்டோம். நான் சொல்றேன், பெரியதுக்கு தான் இல்லை, சின்ன இதுல இருந்து பெரியது வரைக்கும் தேவன் தெய்வீக சுகத்தை நமக்காக வைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். இப்ப அந்த ஆசீர்வாதத்தை நாம் எடுக்க வேண்டும். அப்ப எகிப்தின் வியாதி என்றால் என்ன பாருங்க. எகிப்துல ஞானத்துல நிறைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. பிரமிடெல்லாம் கட்டி இருக்கிறாங்க, நிறைய பேர் பண்றாங்க. ஞானம் அவர்களுக்கு இருக்கிறது. எகிப்துல நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஞானவான்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த காலத்திலே சயின்ஸை வச்சு நிறைய பிரமிடெல்லாம் கட்டி பண்ணியிருக்கிறாங்க. ஞானத்தில் வளர்ந்தவங்களா இருக்கலாம். ஆனால் இஸ்ரவேலர்கள், தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் வியாதி நம்மளை அணுகாது. எவ்வளவு பெரிய ஞானவான்களாக இருந்தாலும், எவ்வளவு டாக்டரே படிச்சிருந்தாலும் அவங்களுக்கு அவங்களே வியாதியை சுகமாக்க முடியுமா? நான் உங்களுக்கு கேட்குறேன். ஒரு பெரிய டாக்டர் இருக்கிறாரு, அவருக்கு வியாதி இருந்துச்சுன்னா இன்னொரு டாக்டர் தான் போய் அதை என்ன பண்ணணும், ஆப்ரேட் பண்ண முடியும். ஆனால் நான் சொல்கிறேன், நமக்கோ ஒரு தெய்வீக சுகத்தை தேவனே வைத்திருக்கிறார். ஆமென். தெய்வீக சுகத்தை அவரே செய்கிறார். நமக்குள்ள அவரே எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிறார். இப்போ நான் சொல்கிறேன், ஆதியாகமத்தை பார்த்தீங்கன்னா இந்த நன்மை தீமை அறியத்தக்க மரம் இருக்குது பாருங்க. எத்தனை பேருக்கு தெரியும் நன்மை தீமை? அது நன்மை தீமை அறியத்தக்க பழம் நிறைய பேர் சொல்கிறாங்க. இல்லை, நன்மை தீமை அறியத்தக்க ஒரு மரம். அந்த மரத்தை பாருங்க, நம்ம ஏவாள் இப்படி நடந்துக்கிட்டே இருக்கிறாள். அதுக்கு பக்கத்தில் போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் பாருங்க, அது பக்கத்தில் போனப்ப, ஏய் பியூட்டி, கமான் திஸ் சைட். பிசாசு கூப்பிட்டுருப்பான், நான் பியூட்டின்னு உனக்கு யார் சொன்னது? என்ன பாருங்க, நைஸாக பேச ஆரம்பிக்கிறான். சரி, அதெல்லாம் விட்டு தள்ளு. கடவுள் உனக்கு ஏதாவது பழத்தை சாப்பிடக்கூடாதா, எல்லா பழத்தையும் சாப்பிடக்கூடாதா என்ன சொன்னாரா? நைஸாக கேட்குறான் பாருங்க. என்னத்தை கேட்குறான் தெரியுமா? ஜீவனுள்ள வார்த்தையை பிடுங்க பார்க்குறான். நல்லா கவனிங்க,
ஜீவனுள்ள தேவன் கொடுத்த வார்த்தையை சுரண்டி பிடுங்க பார்க்குறான். இப்போ பத்திரமா வைத்திருக்கக்கூடியது தேவனுடைய வார்த்தை. இப்போ இந்த தேவனுடைய வார்த்தையை என்ன பண்ணிட்டா ஏவாள் சொல்லி கொடுத்துட்டா பாருங்க. வார்த்தையை கொடுத்துட்டா. யார் கையில் கொடுத்தா? பிசாசன் கையில் கொடுத்தா. நல்ல கவனிங்க, முக்கியமான ஒரு நேரம். வார்த்தையை பிசாசன் கையில் இல்லை, தேவன் எல்லாத்தையும் சாப்பிடலான்னு சொன்னாரு. இந்த நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருங்க. எடுத்தா அவன் ஏமாத்துறான் பாருங்க. இல்லை இல்லை, இதைத்தான் சொல்ல வரேன். யாருக்கு என்ன நடந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். ஜீவனுள்ள தேவனுடைய மக்களுக்கு வியாதியிலிருந்து என்னைக்குமே வியாதி கிடையாது. தெய்வீக சுகத்தில் வாழக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். 60 வயசானாலே காலு போயிடும், கையும் போயிடும், குறுக்கு போயிடும். இல்லை இல்லை, தேவன் சொல்றாரு, எலும்புகளை எல்லாம் நன்றாய் ஆக்குகிற கர்த்தர், கழுகு கொப்பான மால வயதை திரும்ப ஆக்குகிறவர். இன்னைக்கு நம்மளும் பாருங்க, எல்லாருக்கும் வருது, ஏன் எனக்கும் வரத்தாங்க செய்யுது. பச்சையா ஐயா ஜெபம் பண்ணுங்கய்யா, என் மண்டை மேலே கையை வைங்கய்யா, என் கூர்க்கு ஒரே கொடை 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 கொடன்னு கொடையுது, என் காலு கொடை கொடன்னு கொடையுது, என் காது கொடை கொடன்னு கொடையுது. நான் சொல்கிறேன், வார்த்தையை பிசாசிட்ட கொடுத்துட்டீங்க. தேவன் என்ன வார்த்தையை வச்சிருந்தாரு? கால்களை மான்களின் கால்களை போலாக்குவேன். இப்போ நம்ம சொல்ற வார்த்தை பிசாசு. அதனாலதான் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். என்ன வகை? கொடை கொடன்னு கொடையுதுங்க, இங்கே நெழு நெழு நெளியுதுங்க, நான் நொழுகிறீங்க. என்னத்தை நொழுகிறீங்க, என்னத்தை நெளிகிறீங்க? சொல்லணும் பாருங்க. என் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி உயர்ந்த ஸ்தலங்கள் ஏறி இருக்க அவர் வல்லமை உள்ள தேவன். வியாதியிலிருந்து நீக்கி நன்மையினால் என்னை திருப்தியாக்குகிற தேவன். கர்த்தர் அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார். அவர் என்னுடைய எலும்பை காப்பாற்றுகிறார். கர்த்தர் என்னை வேணுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிக்கிறார். வாதை என் கூடாரத்தை அணுகாது. சொல்லணும் பாருங்க. சொல்ல 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 தேவன் என்ன பண்றாரு? நம்மளை மீட்டெடுக்கிறார். இந்த வார்த்தையை அவ கொடுக்குறா. ஏவாளும் சாப்பிட்றா, ஆதாமும் சாப்பிட்றா. அந்த ஒரே மரத்தின் மூலமாக வியாதி மொத்த மனுக்குலத்துக்குள்ள வந்துருச்சு. பாவம் வருது, வியாதியும் வருது. அப்போ பாவம் மட்டும் மன்னிக்கப்படுறது தேவனுடைய திட்டம் அல்ல, பாவத்தின் விளைவாக வருகிற வியாதியும் மன்னிக்கப்படுகிறது தேவனுடைய திட்டம். அதனால தான் தேவன் ஒரு மரத்தினால வந்ததை கல்வாரி சிலுவை என்னும் மரத்தினால எல்லாவற்றையும் ஃபினிஷ் பண்றார். ஆமென். அதனால தான் கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். கலாத்தியர் 3:13 போட்டிருக்குது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபங்களுக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார்னா இன்னைக்கு பாவமும் கிடையாது. பாவத்தினால் வருகிற வியாதி, அதற்குரிய தண்டனையும் இயேசு சுமந்து கொண்டார். ஆமென். அப்ப ஒரு மரத்தினால வந்ததை ஒரு மரத்தினால முடித்து விட்டார். அப்ப மீட்டு எடுத்திருக்கிறார். அப்ப பாருங்க, உபாகமம் 28, இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். உபாகமம் 28:23 பாருங்க. உன் தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலமும். அப்ப வானம் வெண்கலம்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பாருங்க, கல்வாரி சிலுவையில் அடிக்கப்படும் போது அவர் தேவனே தேவனேன்னு கூப்பிடுறாரு. வானம் அவருக்கு என்ன பட்டிருந்துச்சா? அடைக்கப்பட்டிருந்தது. இது சாபத்திற்கான அடையாளம். சாபத்தை இயேசு கிறிஸ்து சுமந்தார் என்பதற்கு எவ்வளவு சான்று இருக்கு தெரியுமா? இங்க சொல்லுதுல, உன் தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலம்னா அது மூடப்பட்டிருந்தது அடையாளம். பாருங்க, எந்த ஒரு பதிலும் கிடைக்காத ஒரு நேரம் இயேசுவும் கதறினாரு. எந்த பதிலும் கிடைக்கல. உனக்கு கீழுள்ள பூமி இரும்பா இருக்கும். அப்ப இரும்புனா என்னது? இங்க கீழே இருக்கிற இரும்பு என்றால் தேவன் தன்னை இறங்கி வர முடியாத சூழ்நிலை. வியாதியிலிருந்து அவர் கல்வாரி சிலுவை அடிக்கப்பட்டு எல்லா வியாதியும் தம்மேல் ஏற்றுக்கொண்டனால இன்னைக்கு நாம் சொல்லலாம், இன்னைக்கு நாம் வியாதியிலிருந்து சுகமடைவது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. உபாகமம் 28:29 பாருங்க. குருடன் அந்த காலத்திலே தடவி திரிகிறது போல
நீ பட்ட பகலிலே தடவி கொண்டு திரிவாய். உன் வழிகளில் ஒன்றும் உனக்கு வாய்க்காதே போம். உதவி செய்வார் இல்லாமல் நீ என்னாலும் ஒடுக்கப்படுகிறவனும் பறிகொடுக்கிறவனுமாய் இருப்பாய். இது யாரை குறிக்குது? ஏசு கிறிஸ்துவை காப்பாற்ற யாரும் அன்னைக்கு வரல. எல்லாரும் யாரும் வர முடியல. அடிச்சு துன்பப்படுத்தி சிலுவையில் அவரை தொங்க விடுறாங்க. அப்போ கூட இறங்கி வாருன்றாங்க. அவரால் எதுவும் பண்ண முடியல. ஏன் தெரியுமா? அவர் நமக்காக பாவமானார். அல்லது பாவமானார், சாபமானார். அப்ப பாவம் ஆனார்ன்றதுக்கும் பாவத்தில் நிறைந்தார்ன்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நல்லா கவனிங்க, சத்தியத்தை சரியா புரிஞ்சுக்கணும். பாவமானார்னா இப்ப நான் அங்கு இருக்கிறேன், இயேசுக்குள்ள இருக்கிறேன். அவருக்குள்ள இப்ப என்ன ஆயிடுச்சு? என் பாவம் ஃபுல்லா அவருக்கு போயிருச்சு. என் வியாதி எல்லாம் அவர் சுமந்து கொண்டார். இப்ப நியாயப்பிரமாணத்தின்படி எல்லா சாபங்களையும் இயேசு கிறிஸ்து அவர் மேல அவருக்குள்ள சுமந்து கொண்டனால இன்னைக்கு நான் ஃப்ரீயா இருக்க முடியும். இன்னைக்கு நான் சொல்றேன், அன்னைக்கு அவரை பார்த்து பரியாசம் பண்ணாங்க, அவரை பார்த்து ஏளனமா பேசினாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், இயேசு இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டார். அப்ப நான் சொல்றேன், இயேசு இன்னைக்கு எல்லா வியாதியும் எல்லாவற்றையும் நமக்காக சுமந்து தீர்த்து விட்டார். ஆமென். சுமந்து தீர்த்து விட்டார்னா இன்னைக்கு நாம் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப மீட்கப்பட்டவர்கள் சொல்ல வேண்டியது என்னன்னு தெரியுமா? ஒரே ஒரு வசனம், சங்கீதம் 107, சங்கீதம் 107. இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். நீங்க மீட்கப்பட்டவர்கள் என்று எத்தனை பேருக்கு புரியுது? வியாதியிலிருந்து மீட்கப்பட்டீங்க, சாபத்திலிருந்து மீட்கப்பட்டீங்க. மீட்கப்பட்டுட்டு சும்மா இருக்கக்கூடாது. இதுதான் நிறைய பேருடைய வாழ்க்கையில் நடக்கிறது. ஐயோ, அவருக்கு அப்படி நடந்துருச்சு, அவருக்கு ஏன் நடந்ததுன்னு இப்போ நான் சொல்கிறேன். சங்கீதம் 107. ஐயோ, அவர் இப்படி போயிட்டாருங்க, அவர் பெரிய பாஸ்டருங்க, இவர் சின்ன பாஸ்டருங்க. எந்த பாஸ்டராக இருந்தால் யாராக இருந்தால் என்ன? வசனம் என்ன சொல்லுது? சங்கீதம் 107:2 பாருங்க. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு, 3 வசனம், கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும், ஒரு நிமிஷம், மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களில் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். எப்படி சொல்ல கடவர்கள்? எதை சொல்ல கடவர்கள்? கொஞ்சம் கேள்வி கேளுங்க. வார்த்தையை அப்படியே விட்டுறாதீங்க, சும்மா இருக்கு சாதாரணமான வார்த்தை அப்படின்னு சொல்லிடாதீங்க. எப்படி சொல்ல கடவர்கள்? எதை சொல்லணும்? ஆன்சர் எங்க இருக்குன்னு தெரியுமா? வேணா திரும்ப படிங்க, 2வது வசனம். கர்த்தரால் சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டவர்கள். அப்ப எப்படி மீட்கப்பட்டவர்கள்? எது யாரால மீட்கப்பட்டோம்னா என்று சொல்ல வேண்டும்னா மீட்கப்பட்டவர்கள் சொல்லணும். எண்ணத்துல இல்ல, வியாதியிலிருந்து நான் மீட்கப்பட்டேன் ஆண்டவரே, வறுமையிலிருந்து நான் மீட்கப்பட்டேன், தரித்திரத்திலிருந்து நான் மீட்கப்பட்டேன், நான் மீட்கப்பட்டவன் சொல்ல வேண்டும். பாருங்க, சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டும். நாம் சொல்ல வேண்டும், நான் மீட்டெடுக்கப்பட்டவன், நான் கர்த்தர் பிசாசின் கைகளுக்கு நான் என்ன பண்ணவன்? மீட்கப்பட்டவன். நான் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். பாருங்க, சிங்கத்தை போல விழுகலாமா என்று வகை தேடி யாரை சுத்திச்சிருக்கிறான்? அவனுக்கு ஒரு வகை தேவை. அப்ப என்ன வகை தெரியுமா? நீங்க சொல்லணும், நான் மீட்கப்பட்டவன், நான் தரித்திரத்திற்கு நான் போக மாட்டேன், நான் வியாதியினால் கஷ்டப்பட மாட்டேன், நான் மீட்கப்பட்டவன். பாருங்க, ஒரு புஸ்தகத்துல இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு அந்த அம்மா பேர் டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. அந்த அம்மா பாருங்க, ஆரம்பத்தில் ஒரு வியாதியினால நிறைஞ்சிருந்துச்சான். பாருங்க, அந்த அம்மா நிறைஞ்சிருந்தனால என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த அம்மா போகும்போது இந்த வசனத்தை படிச்சுச்சான், அந்த பெரும்பாடு உள்ள ஸ்ரீ குணமானது. அப்போ பெரும்பாடு உள்ள ஸ்ரீ மீட்கப்பட்டான்னா நான் மீட்கப்படுறது அதிக நிச்சயம். அது மாதிரி இல்லை. சங்கீதம் 107:2, 3வது வசனத்தை அந்த அம்மா முழுவதுமா விசுவாசம். பாருங்க, நான் மீட்கப்பட்டவள், நான் கர்த்தருடைய கைக்கு சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டவர்கள் அப்படி சொல்லக்கூடவர்கள். எப்படி? நான் மீட்கப்பட்டேன், நான் வியாதியிலிருந்து மீட்கப்பட்டவன், நான் தரித்திரத்திலிருந்து மீட்கப்பட்டவன், வியாதி எனக்கு இல்லை. அந்த அம்மா சொல்லிக்கிட்டே இருந்துச்சான். பாருங்க, சொல்ல 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 அந்த அம்மாவின் வியாதி சுகமாக ஆரம்பிச்சுச்சான். பாருங்க, சுகமானது மட்டுமல்ல, அந்த அம்மா அப்புறம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுருச்சான். பாருங்க, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நல்லா கவனிங்களேன். இந்த கேன்சர்ன்னு சொல்றாங்கல்ல, நிறையா இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத மருந்துகள் இருக்குது. சில மருந்துகள்லாம் சொல்கிறாங்க கண்டுபிடிச்சுன்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் கேன்சரால் நிறைய பேர் அன்றைக்கி மரித்து கொண்டே இருக்கும்போது இந்த அம்மா சொல்லிச்சான், யாரெல்லாம் அப்படி இருக்காங்களோ
இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரலான்னு சொல்லிச்சான் பாருங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எல்லாரையும் அங்கே அட்மிட் பண்ணாங்களாம். மறிக்கிற தருவா முடிஞ்சது டாக்டருடைய கையெழுத்து போட்டவங்களை அந்த அம்மா கொண்டு வந்து என்ன பண்ணுச்சான், அவங்க ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி என்ன பண்ணாங்க, ஏன்னா அவங்க டாக்டர் வேற பாருங்க. ஆரம்பத்தில் இங்கே வந்து டாக்டரை பணிபுரிஞ்சவங்க ஒரு வியாதியாகி அப்புறம் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு தேவனுடைய ஹீலிங்கை உணர்ந்தாங்க. தெய்வீக சுகம் அவங்களுக்கு நடந்துச்சு. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்து எல்லாருக்கும் மருந்தெல்லாம் கொடுத்தாங்களாம். ஆனால் கொடுக்குறப்ப தேவனுடைய தெய்வீக சுகத்தையும் சொல்லி கொடுத்தாங்களா பாருங்க. மீட்கப்பட்டவர்கள், நீங்கள் மீட்கப்பட்டவர்கள் என்பது உண்மை. நீங்க சத்துருவின் கைக்கு மீட்கப்பட்டவர்கள். நீங்க சாக வேண்டிய அவசியம் கிடையாது. வார்த்தையை சொல்லி கொண்டு இருங்க. இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன், வியாதி எனக்கு இல்லை என்பதை சொல்லி கொண்டு இருங்க. பாருங்க, சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த அம்மாவும் அவங்களுடைய சகோதரியும் தான் அங்கே இருக்காங்களா. கீழே வந்து என்ன பண்ணாங்களாம், வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம் பாருங்க. வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடு மாடியில் ஒரு சத்தம் கேட்குதா பாருங்க, யார் ஓடுற மாதிரி. ஏன்னா கேன்சரால் பாதிக்கப்பட்டவங்க அவளால் எல்லா பலனை இழந்து அந்த பிளட் கவுண்ட்லாம் அப்படியே டவுன் ஆகிட்டு சாவாங்க. அவங்க வந்து ரொம்ப இதாகி இவங்களால ஓட முடியாது, யார் ஓடுறது, திட்டு ஏதோ சத்தம் கேட்குதான். இந்த அம்மா அவங்க சகோதரி என்ன ஆச்சு அப்படின்னு போய் பாருங்க. திரும்பும் போது மாடியிலிருந்து 2 பேர் திட்டு ஓடி வராங்களா. நாங்கள் மீட்கப்பட்டவர்கள், நாங்கள் மீட்கப்பட்டவர்கள், நாங்கள் மீட்கப்பட்டவர்கள் சொல்லி கொடுத்து கீழே ஓடி வராங்களா. ஓடி வந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த அம்மா பார்த்துச்சான், மீட்கப்பட்டவர்கள், நாங்கள் மீட்கப்பட்டோம், நாங்கள் மீட்கப்பட்டோம் 2 பேர் சொன்னாங்களா. அப்போ இந்த அம்மா போய் கேட்குதான், என்னாச்சு அப்படின்னு. நாங்கள் நிச்சயமாகவே மீட்கப்பட்டு விட்டோம், என் கேன்சர் கட்டியை பாருங்க இல்லைன்னு சொல்லிச்சான். அந்த அம்மா தொட்டு பார்க்கும்போது அங்கே உள்ள கேன்சர் கட்டி மறைஞ்சு போயிடுச்சான். அப்போ நாம் சொல்ல வேண்டும், மீட்கப்பட்டவர்கள் எல்லாம் சொல்லுவோம், நாங்கள் மீட்கப்பட்டவர்கள். பிசாசின் கையிலிருந்து, அவனுடைய வியாதியிலிருந்து, அவனுடைய வறுமையிலிருந்து, அவனுடைய தரித்திரத்திலிருந்து, பாவத்திலிருந்து நாங்கள் மீட்கப்பட்டவர்கள். நாங்கள் சொல்லிக்கொண்டே இருப்போம். ஆமென். அப்ப சொல்ல கடவர்கள். அப்ப நான் சொல்றேன், நாம் பேச வேண்டும். வியாதி நமக்கு கிடையாது. இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஒரு சில புரிதல் உண்டாயிருக்குது. கர்த்தருக்கு தோட்டத்தில் இடம் இல்லைனால இந்த ரோஜாவை பறித்து அங்கே வச்சாராக்கும், மியூசிக் வாசிக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு பிரதரை தூக்கிட்டு போயிட்டாராக்கும். அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. வேத வசனத்திலிருந்து நீடித்த நாட்களால் திருப்தியாகி நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். விசுவாசிங்க, சொல்லிக்கொண்டே இருங்க, நாங்கள் மீட்கப்பட்டவர்கள், நாங்கள் மீளுவோம், நிச்சயமாக மேலே வருவோம். சாபம் கிடையாது, வியாதி கிடையாது, தரித்திரம் எனக்கு கிடையாது. நாங்கள் மீட்கப்பட்டவர்கள். அப்படி சொல்ல கடவர்கள். அப்போ வியாதி வர்றதுக்கு முன்னாடியே சொல்லணும் பாருங்க. 10,000 நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த அம்மா வந்து 10,000 முதல் சொல்லிச்சான். நைட்டு முழுக்க தூங்காம சொல்லிச்சான், அவருடைய தழும்புகளால் சுகமானேன். நம்ம சொல்றோம் 100 தடவை சொல்லிட்டு நடக்கலையே பிரதர். 100 தடவை சொன்ன அவங்க 10,000 விடிய சொன்னாங்களா பாருங்க. அப்ப நான் சொல்றேன், கல்யாண மாமார்கள் வார்த்தை எடுத்து அறிக்கை பண்ணி கொண்டே இருங்க. நடக்கும் வரைக்கும் அறிக்கை பண்ணுங்க, அது வர வரைக்கும் அறிக்கை பண்ணுங்க. வளர்ந்த பெறாதவர்கள் வார்த்தையை அறிக்கை பண்ணிக்கிட்டே இருங்க. சும்மா 4-5 தடவை சொல்றது இல்லை, நடக்கிற வரைக்கும் சொல்லிக்கொண்டே இருங்க. மீட்கப்பட்டவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்க கடவர்கள். நல்ல வேலைக்காக போராடி கொண்டிருக்கிறவர்கள் மீட்கப்பட்டவர்கள் சொல்ல கடவர்கள். நல்ல உங்க ஜாப் நல்லா போகணுமா, மீட்கப்பட்டவர்கள் சொல்ல வேண்டும். என் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதியிலிருந்து விளக்குகிறார். அது மட்டும் இல்லை, நான் கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். மீட்கப்பட்டவர்கள் சொல்ல கடவர்கள். யாருக்கும் எப்படி நடக்குது தெரியல. இயேசுவை நம்பி இயேசுவை விசுவாசித்த எல்லாருக்கும் நன்மையும் கிருபையும் தொடரும். ஆமென். அப்போ அதை விசுவாசிங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. கர்த்தருடைய வார்த்தை என்னைக்குமே அழியாது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை உறுதியை பிடித்துக் கொள்ளுங்க. ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தின் தகப்பனையும் துதிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் மட்டும் வருகிறோம். ஆண்டவரே, உடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு நல்ல சத்தியத்தை கேட்க எங்களுக்கு உதவி செய்தபடியால் துதிக்கிறோம். வியாதி எங்களுக்கு அல்ல, தேவ சித்தமும் அது கிடையாது. ஆண்டவரே, நாங்கள் நன்றாய் இருப்பது உம்முடைய சித்தம், நாங்கள் பரிபூர்ணமாக இருப்பது உம்முடைய சித்தம். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம், அதை நாங்கள் இன்று முதல் அமல்படுத்துகிறோம். நாங்கள் மீட்கப்பட்டவர்கள் என்று சொல்ல கடவுள் என்ற வசனத்தின்படி நாங்கள் சொல்லுகிறோம், நாங்கள் மீட்கப்பட்டவர்கள். இந்த விசுவாச ஆலயத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் மீட்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, வியாதியிலிருந்து, வறுமையிலிருந்து, தரித்திரத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள் நாங்கள். ஆண்டவரே,
நீர் எங்களை மீட்டெடுத்தபடியால் துதிக்கிறோம். கல்வாரி சிலுவைக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு வியாதியோடு வந்திருந்தா இன்று கர்த்தாவை எத்தனை வருஷம் இதோடு போராடி கொண்டிருக்கலாம். இது மாறுமா, நடக்குமா என்ற எண்ணங்கள் இன்றோட மறைந்து போவதாக ஒரு மிராக்கல் உண்டாகும்படி ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தில் எங்க வியாதி இருக்கிறதோ அந்த வியாதி அப்படி மீட்கப்பட்டவர்கள் சொல்ல கடவர்கள் அவருடைய தழும்புகளால் சுகம் உண்டாவதாக. ஒரு தெய்வீக சுகம் தொடுபடி நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. ஒரு பெரிய விடுதலை மிராக்கல் உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இதுவரைக்கும் நடக்காதிருந்தால் இனி நடப்பதாக. ஏனென்றால் நாங்கள் மீட்கப்பட்டவர்கள். வேலை ஸ்தலங்களில் சரியான வேலை கிடைக்கலன்னா நாங்கள் சொல்லுகிறோம், சரியான வேலை எங்களுக்கு சிக்கும். ஏனென்றால் நாங்கள் மீட்கப்பட்டவர்கள். ஆண்டவரே, நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க போகிறோம். நீர் அதை உறுதிப்படுத்த போகிறீர். வரக்கூடிய நாட்களில் அநேக டெஸ்டிமனியை கேட்க எங்களை உதவி செய்கிறீர். அதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.